Hi friends, welcome to UU family. இன்னைக்கு ஒரு சூப்பரான சேமியா உப்புமா தாங்க செய்ய போகிறோம். சேமியா உப்புமா தான் நினைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா உதிரியாக வருங்க, குழையாது, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு பாம்பினோ சேமியா தான் எடுத்துருக்குறேங்க. அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. செவந்து தான் வரணுங்க, காந்தல் மாதிரி தீஞ்சு போகக்கூடாதுங்க. மிதமான தீ வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிம்மில் கூட வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா செவந்து வருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் செவந்து வந்தாதாங்க உங்களுக்கு வந்து குழையாது, நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சேமியா உப்புமாவோட சீக்ரெட்டே அதை நல்லா பதமாக வறுத்து எடுக்கணுங்க. இப்போ நம்ம சேமியா உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ரெடியாக எடுத்து வச்சோன்னா 10 நிமிஷத்தில் உப்புமா ரெடி ஆகிடுங்க. சுட சுட பசங்களுக்கு சூப்பராக செஞ்சு தரலாம். வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உப்புமாவுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சுக்கிற சேமியாவை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எதில் அளந்தோமோ சேமியா அதில் ஒரு பங்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. 1:1 எடுத்துக்கலாம் தண்ணி. 1:1 தண்ணியே கரெக்டாக இருக்குங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சேமியா வறுத்து வச்சுருக்குறோம், அதனால் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது அந்த தேங்காய் எண்ணெயோட மணத்தோட சேமியா உப்புமா நல்லா வாசனையாக இருக்குங்க. டேஸ்ட்டு செம்மையாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. ஏன்னா சேமியா ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்டுங்க, அதனால் நம்ம ப்ரோட்டீன் சேர்த்தோன்னா இன்னும் அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்தோன்னா நமக்கு சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சி ஃபீல் இருக்குங்க. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் பாதி அளவு வதக்கலாங்க. வெங்காயம் முழுசாக வதங்குச்சுன்னா ஸ்வீட் டேஸ்ட் வந்துடுங்க, அதனால் பாதி வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1:1 என்ற ரேஷியோவில் தண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு நம்ம வறுத்த சேமியா எடுத்தோன்னா 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம உப்புமாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு நல்லா கரைஞ்சி நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வருங்க. இப்போ இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் போட்ட உப்பு சரியாக இருந்தது. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போது தண்ணியும் சேமியாவும் சேர்ந்து கொதிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்சர்வ் பண்ணின்னு தண்ணியும் சேமியாவும் சமமாக வந்துடுங்க. ஃப்ளேம் வந்து ஹைலியே இருக்கட்டுங்க, சிம்லலாம் வைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே பாருங்கள், வீடியோலேயே நமக்கு ஓடும்போதே தெரியும், தண்ணியும் சேமியாவும் சமமாக வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேமியா உப்புமாவை திறந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சேமியாலாம் வெந்து அப்படியே மலர்ந்து பூ போல் சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாங்க. ஏன்னா இதில் வந்து சேமியா கார்போஹைட்ரேட்டு, நம்ம ப்ரோட்டீனுக்கு பருப்புங்கள்லாம் சேர்த்துருக்குறோங்க. இப்போ நம்ம விட்டமின் சியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை எலுமிச்சைப்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா தூவிக்கலாங்க. நல்லா லெமன் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா அந்த லெமனோட எசன்ஸ்லாம் இறங்கி, நெய்யோட வாசம் இறங்கி, கொத்தமல்லியோட வாசம்லாம் இறங்கி சேமியா உப்புமா செம்ம சூப்பராக இருக்குங்க. சூடாக பசங்களுக்கு பரிமாறினீங்கன்னா பசங்க அம்மா டெய்லி இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. சாதாரண சேமியா உப்புமான்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சேமியா உப்புமாவோட டேஸ்ட்டே செம்ம சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த சேமியா உப்புமாவை தேங்காய் சட்னி, குருமா, சாம்பார் எல்லாத்தோடுமே சூப்பராக இருக்குங்க. வெறுமனே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குங்க. வாய்க்கு பருப்பு, வெங்காயம் எல்லாம் கடிப்படுங்க. அது அப்படியே சாப்பிட்றதுக்கே அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி குருமாவோட சேர்த்து சாப்பிட்றேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த உப்புமாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த உப்புமாவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.